ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.10 பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குத்துக்கோடு சோதனை பயன்படுத்தினா என்னது, குத்துக்கோடு ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினா அதை என்னது அவ்வளைவரையை சார்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த வளைவரை இருக்கா, இதை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுனா இந்த குத்துக்கோடு அது சார்பு. சரியா, இப்போ பார்ப்போமா. இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வளைவரை, இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது தான் என்னது குத்துக்கோடு. சரியா, பாருங்கள் எத்தனை புள்ளியில் வெட்டியிருக்கு, பின்னு ஒரு புள்ளியில் வெட்டியிருக்கு, அடுத்து கியூன்னு ஒரு புள்ளியில் வெட்டியிருக்கு. அப்போ இந்த ரெண்டு இதில் வெட்டியிருக்கு, அப்படி தானே. அப்போ இந்த படம் என்னது சார்பு கிடையாது. சரியா, செகண்ட் படம் பாருங்கள், இந்த இருக்குது வளைவரை ரெட் கலரில், குத்துக்கோடு இந்த இருக்குது பி, இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதில் பிங்கிற புள்ளியில் மட்டும்தான் என்னது வெட்டியிருக்கு. அப்போ ஒரே ஒரு புள்ளி தான் வருது, அப்படி தானே. ஒரே ஒரு புள்ளி வந்தால் என்னது இந்த வளைவரையினை நம்மளுக்கு சார்பு. சரியா, அப்போ செகண்ட் இது என்னது சார்பு. அடுத்து மூணாவது இது பாருங்கள், மூணாவது இதில் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வளைவரை, இது குத்துக்கோடு. எத்தனை இடத்துல வெட்டியிருக்குன்னு பாருங்கள், இந்த பீலை வெட்டியிருக்கு, கியூலை வெட்டியிருக்கு. அப்போ ரெண்டு புள்ளி வந்துடுது. ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா அது என்னது சார்பு கிடையாது. சரியா, அடுத்து நாலாவது படம் பாருங்கள். நாலாவது இது இந்த இருக்குது பாருங்கள், இதில் எங்கே வெட்டியிருக்கு, இந்த இருக்குது பாருங்கள், இந்த குத்துக்கோடு இந்த இருக்குது, இதில் இந்த மட்டும்தான் வெட்டியிருக்கு, ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டியிருக்கு. அப்போ இது என்னது சார்பு. சரியா, அதை நம்ம எழுத்து மூலியமாக எழுதிக்கணும். பி அண்டு கியூ ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதனால் அது ரெண்டும் சார்பு கிடையாது. இது ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுறதுனால இது சார்பு. சரியா.